சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வருகை புரிந்திருந்தார். சட்டசபை தேர்தல் கூட்டணி குறித்து இரு தலைவர்களும் இறுதி செய்தனர். இதையடுத்து சட்டசபை தேர்தல் கூட்டணி தொடர்பாக அதிமுக பாமக இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. பாமகவுக்கு மாநிலங்களவை எம்பி சீட் ஒன்றையும் கொடுக்க அதிமுக தலைமை சம்மதம் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் பாமகவுக்கு ராமதாஸ் மட்டுமே தலைவர் என்றும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது சட்டவிரோதம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ராமதாஸ் மட்டுமே நிறுவன தலைவராக இருந்து கட்சியை வழிநடத்தி வருகிறார். 17/12/2025 முதல் ராமதாஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு செயற்குழு மற்றும் பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்டு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியபடி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியுடன் தேர்தல் கூட்டணி என்று அன்புமணியிடமோ அல்லது வேறு எவரிடமோ எந்த அரசியல் கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த இயலாது. ராமதாஸ் மட்டுமே செயற்குழு மற்றும் பொதுக்குழுவால் தேர்தல் கூட்டணி பேசும் அதிகாரம் பெற்றவர். இந்நிலையில் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தேர்தல் கூட்டணி பேசியதாக செய்தி வெளியாகியுள்ளது. அந்த தகவல் நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல். அப்படி ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திருந்தால் அது சட்டவிரோதம். கட்சி விதிப்படி ராமதாஸ் மட்டுமே யாருடனும் கூட்டணி பேச உரிமை உள்ளவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனையெல்லாம் கண்டுகொள்ளாத அன்புமணி தன்னுடைய அடுத்த நகர்வுகளுக்காக தயாராகி வருவதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.